ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2ல கேட்கக்கூடிய இங்கிலீஷ் கிராமர் பேஸ் பண்ணி இரண்டாவது வீடியோ சென்ட் பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே முதல் வீடியோ பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள், பயனுள்ளதாக அமையும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிலபிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோவில் சிலபிஃபிகேஷனில் 2 டைப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ஒரு வேர்டு கொடுத்துட்டு எத்தனை சிலபிள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா டைசிலபி, ட்ரைசிலபி, மோனோசிலபின்னு கொடுத்து அதற்கான எக்ஸாம்பிளை கேட்பாங்க. ஸோ இந்த 2 டைப்பை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ சிலபிஃபிகேஷன், ஒரு வார்த்தையை கொடுக்கும் பொழுது நீங்கள் எப்படி அந்த வார்த்தைக்கான சிலபியை பிரிக்கலாம், சிலபில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரூலை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வவ்வல் தெரியும், ஏஇ ஐ ஓ யூ. இந்த 5 எழுத்து 5 வவ்வல் எழுத்தும் ஒரு வார்த்தையில் வருது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அப்புறம் அந்த எழுத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதை பிரிச்சுக்கணும். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வார்த்தையில் எத்தனை வவ்வல் வந்திருக்கு பாருங்க, 1 2 3. அப்போ இதற்கான சிலபி 3 சிலபி. புரியுதுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னா, வவ்வல் ஒரு வார்த்தையில் எத்தனை வவ்வல் லெட்டர் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ எத்தனை வந்திருக்கு, 1 2 3. அப்போ இதுக்கான சிலபிள் வந்து என்னன்னா 3 சிலபுள். எத்தனை சிலபுள், 3 சிலபுள். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வவ்வல்லையே பக்கத்து பக்கத்தில் வரும். அந்த மாதிரி வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்றா கன்சிடர் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஏஐ அப்படின்னு வந்திருக்கு. மொத்தமாக இந்த வேர்டில் 1 2 இது 1 3 4 அடுத்து 5 இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்க்கும் பொழுது இது ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்கனால இது ஒன்றா கன்சிடர் பண்ணுறோம். அப்போ 1 2 3 4. அப்போ இதற்கான சிலபுள் வந்து எத்தனைங்க, 4. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மொத்தம் எத்தனை வவ்வல் லெட்டர் வருது, 1 2 3 அடுத்து 4 5 வருது. ஸோ அப்போ நாம் என்ன பண்ணோம், பக்கத்து பக்கத்தில் வர்றதுனால இது ஒன்றாக்கிக்கிறோம். 1 2 3. அப்போ இதற்கான சிலபுள் வந்து 3. பியூட்டிஃபுல்கான சிலபுள் வந்து எத்தனைங்க, 3. புரியுதுங்களா? இப்போ இதில் பாருங்கள், 1 2 3 4 எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கனால எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ 1 சிலபிளுக்கான எக்ஸாம்பிள், மோனோ சிலபிக்கான எக்ஸாம்பிள் கியூ, ட்ரை சிலபிக்கான எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல், டெட்ராக்கு என்டர்டைன்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி பிரிச்சிருக்கோன்னு தெரிஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ரூலு, வவ்வல் லெட்டர் ஒரு வார்த்தையில் எத்தனை வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ எத்தனை வருதோ அதுதான் அதனுடைய சிலபுளாக இருக்க வாய்ப்பு அதிகம். அடுத்தது, பக்கத்து பக்கத்தில் வவ்வல் லெட்டர் கண்டினியூவாக வருதுன்னா 2 அல்லது அதுக்கு மேலே வரும்பொழுது அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எத்தனையாக கன்சிடர் பண்ணணும், ஒரே சிலபுளாக தான் கன்சிடர் பண்ணணும். அடுத்தது, ஒரு வார்த்தையினுடைய எண்டில் ஒய் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு சிலபியாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இப்போ இதில் எத்தனை வவ்வல் லெட்டர் இருக்குது, 1 2 தான் இருக்குது. இப்போ கடைசியாக ஒய் வர்றதுனால இதையும் சேர்த்து நம்ம 3ஆக கன்சிடர் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ 1 2 3 வவ்வல் லெட்டர் ப்ளஸ் ஒய் வரணும். ஒய்ன்றது எங்கே வரணும், ஒரு வார்த்தையினுடைய கடைசியில் வரும் பொழுது அதுவும் ஒரு சிலபியாக கன்சிடர் பண்ணணும். அடுத்தது, ஒரு வார்த்தையினுடைய எண்டில் ஈ வருது. இப்போ ஈ வந்து என்ன லெட்டர், வவ்வல் லெட்டர். ஸோ இப்போ பாருங்கள், ப்ரிப்பேர், ஷூர், இதில் வந்து ஈ வந்து நம்ம உச்சரிக்க மாட்டோம். ஈ வந்து என்னதுன்னா சைலண்ட்டு.
ஸோ இப்போ ஒரு வார்த்தையினுடைய எண்டில் ஈ வரும் பொழுது அது வந்து அதனுடைய ப்ரொனவுன்சியேஷன் சைலண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அதை கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. அப்போ மொத்தம் இதில் எத்தனை வவ்வல் லெட்டர் இருக்குது? 1, 2, 3. ஸோ அப்போ இதை நம்ம கன்சிடர் பண்ணாதனால இதற்கான சிலபுல் 2. அடுத்து இதே மாதிரி இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஆனால் நாம் ஈயை ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். அப்போ இதற்கான சிலபுல் 1. புரியுதுங்களா? அடுத்தது ஒரு வார்த்தையினுடைய எண்டில் பிஎல்இ, சிஎல்இ, எல்இன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வார்த்தையினுடைய எண்டில் எல்இ, 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 எஃப்எல்இ, ஜிஎல்இ இந்த மாதிரிலாம் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? சிலபுல் 1 கன்சிடர் பண்ணணும். இதுவே வவ்வல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகி ஏ, இ, ஐ, ஓ, யூ, ஒய் இதில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அதை தனி சிலபுளாக கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் விசிபிள் இருக்கா? இப்போ இதில் எத்தனை லெட்டர் இருக்குது? இங்கே ஒரு ஐ வவ்வல் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இது பிஎல்இ. பிஎல்இன்றது வவ்வல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அப்போ இது ஒரு சிலபுல், 2வது சிலபுல், 3வது சிலபுல்னு 3 பிரிக்கிறோம். இதுவே இங்கே பாருங்கள், இங்கே ஓ இருக்குது, அப்போ ஒரு வவ்வல், இங்கே 2வது வவ்வல், இது 3வது வவ்வல். ஆனால் இது எதில் ஆரம்பிக்குது? எல்இயில் வருது, ஓஎல்இன்னு வருது. இப்போ ஓஎல்இன்னு வரும்பொழுது 2 ஆக்காமல் இது ஒரே ஒரு சிலபுலாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ மொத்தம் இதற்கான சிலபுல் 2 சிலபுல். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. அடுத்தது முக்கியமானது, இப்போ இங்கே பாருங்கள், பேர்லி அப்படின்னு இருக்கா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த பேர்லி எல்ஒய்ன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த எல்ஒய்க்கு எல்ஒய் வரலாம், நெஸ் வரலாம், மென்ட் வரலாம், ஐஓஎன் வரலாம், இல்லை டிஇடி. ஸோ இந்த மாதிரி வரும் பொழுது இந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி இ வருதான்னு பாருங்கள். அப்போ இ வரும் பொழுது இதை நீங்கள் சிலபுலாக கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ 1, 2 கடைசியாக ஒய் வந்திருக்கு. அப்போ இது 3 சிலபுல்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்கு இந்த இ சைலண்ட்டு, பேர்லி அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ எல்ஒய், என்இஎஸ், எம்இஎன்டி, ஐஓஎன்டி இதுக்கு முன்னாடி இ வருது அப்படின்னா எல்லாமே சேர்த்து நீங்கள் ஒன்றா தான் கன்சிடர் பண்ணிக்கணும், ஒரு சிலபுலாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ இது 1, இது 2 சிலபுல் தான். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஓ இருக்குது, இங்கே இடின்னு இருக்குது. ஸோ அப்போ நாம் என்ன பண்ணணும்? இது 1, இது 1. புரியுதுங்களா? இப்போ அடுத்தது ஸ்வாலஜி, ஜியாகிரஃபி, பயாலஜி இந்த மாதிரிலாம் வரும். ரேடியாலஜி இப்போ இந்த மாதிரி வரும் பொழுது இது ஒரு வவ்வல் லெட்டர், இது ஒரு வவ்வல் லெட்டர், இது ஒரு வவ்வல் லெட்டர், இங்கே ஒன்று இருக்குது. அப்போ மொத்தம் 4 சொல்லுவோம். ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணணும்னா இந்த 2ஐயும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஒன்றாக்கிக்கணும். இப்போ ரேடியாலஜி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஒன்றாக்கிக்கணும். பயாலஜினா லஜி, அதை நீங்கள் ஒன்றாக்கிக்கணும். புரியுதுங்களா? ரிப்பீட்டடாக வந்தால் நாம் என்ன சொல்லுவோம்? ஒன்றா கன்சிடர் பண்ண சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல இந்த மாதிரி ஆலஜி, ஆக்ராஃபி, ஆல் இஸ் வேர்ட்ஸு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வேர்டு வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் அந்த ஓவை 2 வவ்வல் கண்டினியூவாக வந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? அதை 2ஆக கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வேர்டில் பர்மனண்ட் அப்படின்னு இருக்கா? ஸோ இப்போ இதனுடைய சிலபுல பார்க்க போகிறோம். அப்போ சிலபுல கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் எத்தனை வவ்வல் இருக்குன்னு கண்டுபிடிங்க. இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ அப்போ பிரித்தா 3. இது சாதாரணமாக கண்டுபிடிக்கிறது. அடுத்து 2வது பியூட்டிஃபுல் அப்படின்னு இருக்கு. ஸோ பியூட்டிஃபுல்லில் எத்தனை வவ்வல் இருக்குது? 1, 2, 3, 4, 5 இருக்குது. ஆனால் இப்போ பாருங்கள், எல்லாம் தொடர்ந்து வருது. அப்போ இதெல்லாம் வர்றதுக்கு நாம் 1ன்னு இருக்கும். பக்கத்தில் எத்தனை வவ்வல் ஒன்றா சேர்ந்து வந்தாலும் அதை நம்ம ஒன்றா தான் கன்சிடர் பண்ண போகிறோம். அடுத்தது இங்கே இருக்கிறது 2.
இதில் இருக்கிறது 3. அப்போ 3 சிலபிள். அடுத்தது என்ன ரூல் பார்த்தோம்? ஒரு சென்டென்ஸ் உடைய லாஸ்ட்டில் இப்போ பெனால்ட்டி. இப்போ இதில் எத்தனை வவ்வல் லெட்டர் இருக்கு? 1 2 தான் இருக்கு. ஆனால் வவ்வலோட லாஸ்ட்ல ஒய்ன்னு ஒரு வார்த்தை எழுத்து வருதுன்னா அதையும் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சிலபுளாக கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ 1 2 இந்த ஒய்யை சேர்த்தா 3. புரியுதுங்களா? ஸோ அப்போ இது 3 சிலபுள். அடுத்து 4வது ரூலு விசிபிள் அப்படின்னு இருக்கு. இப்போ விசிபிள் நார்மலாக விசிபிளில் இது ஒரு ஐ, இங்கே 2, இங்கே 3. இது வந்து 3 சிலபுளாக நம்ம சொல்லுவோம். இதுவே கன்சோல் நமக்கு முக்கியம் எல்இ. எல்இக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்கு? கான்சனல் லெட்டர் வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஈயை கவுண்டில் எடுத்துக்கணும். இதுவே வந்து எல்இக்கு முன்னாடி வவ்வல் லெட்டர் வருது அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ இந்த ஓவை நாம் என்ன பண்ணக்கூடாது? கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. இல்லைன்னா இந்த ஈயை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈயை கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. அப்போ இதில் எத்தனை வவ்வல் லெட்டர் இருக்கு? 1 2 3. இந்த 3ல் இந்த ஈயை நம்ம கன்சிடர் பண்ணலை. அப்போ மீதி எத்தனை வவ்வல்? 2. புரியுதுங்களா? எல்இன்னு வரும் பொழுது வவ்வல் லெட்டருக்கு அப்புறம் வரக்கூடிய ஈ வந்து சைலண்ட்டாக இருக்கும். அதனால் அதை நம்ம கன்சிடர் பண்ணலை. அதே கான்சனன்ட் லெட்டருக்கு பக்கத்தில் வரக்கூடிய ஈ வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அதனால் அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம், கன்சிடர் பண்ணுறோம். அவ்வளோதான். அடுத்தது இ. இதே மாதிரி தான் எல்ஒய், என்இஎஸ் நெஸ்ஸு, மென்ட்டு, ஐஓஎன். ஸோ அடுத்து டி. இதுக்கு முன்னாடி இந்த சஃபிக்ஸுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து ஈயா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு சிலபுளாக நம்ம ஈயை கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், பேர்லி 1 2 3. ஆனால் ஈக்கு அப்புறம் எல்ஒய்ன்னு வந்திருக்கு. ஸோ இங்கே இருக்க எல்ஒய் இருக்கா? அப்போ நாம் என்ன பண்ணலாம்? இந்த ஈயை சைலண்ட்டாக தான் இது பண்ண போகிறோம். அப்போ 1 2 இந்த ரூலை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து லாஸ்ட்டு ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ பயாலஜின்னு வச்சுக்கோங்க. பயாலஜி இது 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணுவோம்? 2 பக்கத்தில் வருது. அதனால் நம்ம இதை ஒன்றா கன்சிடர் பண்ணுவோம். அடுத்து 2 இதனுடைய சிலபுள் 2ன்னு சொல்லுவோம். ஆனால் தப்பு. இது பயாலஜி அப்படி வரும் பொழுது ஆலஜின்னு வருது. அப்போ இது தனியாகவும் இந்த ஓ தனியாக, இது தனியாக. அப்போ மொத்தம் எத்தனை வவ்வல் லெட்டர் இருக்கோ அத்தனை லெட்டரை நம்ம கன்சிடர் பண்ணணும். 1 2 3. அப்போ 3 சிலபுள். புரியுதுங்களா? அவ்வளோதான் சிலபுள் பொறுத்த வரைக்கும். இப்போ சிலபுள் பொறுத்த வரைக்கும் 1 அப்படின்னா 3, 3னா 1, டைனா 2, ட்ரை சிலபினா 3, டெட்ரானா 4, பென்டானா 5, பாலினா அதிகமாக இருக்கிறது தான் பாலிசிலபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோ தான் சிலபிஃபிகேஷன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த டாப்பிக்கு பிளண்டட் வேர்டு. இப்போ பிளண்டட் வேர்டுனா இங்கே பாருங்கள், டாக்குமெண்ட்ரி, ட்ராமா. ஸோ இது ஒரு வார்த்தை, இது ஒரு வார்த்தை. இந்த 2 வார்த்தைகள்லேருந்து புதுசாக ஒரு வார்த்தை உருவாக்குறது தான் பிளண்டட் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இதில் இம்பார்ட்டன்றது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். கைடு வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதை ஹின்ஸாக எடுத்து நோட்டில் எழுதிக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நோட் எடுத்து எழுதிக்கோங்க. சொல்லக்கூடியது ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுங்கள், எழுதிக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின்லாம் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இன்ஃபோடெக்னா இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் டெக்னாலஜி. இன்ஃபோ இதிலேருந்து இன்ஃபோவும் இங்கேருந்து டெக்கும் சேர்ந்து இன்ஃபோடெக் ஆகிடுச்சு. அடுத்தது இன்ஃபோர்டைன்மெண்ட், இன்ஃபர்மேஷன் என்டர்டைன்மெண்ட்டு. புரியுதுங்களா? ஸோ அடுத்தது ஸ்மோக்குக்கான பிளண்டட் வேர்டு ஃபாகு. ஃபைபர் ப்ளஸ் டிஷ்யூ
fibrous tissue, fiber plus tissue, fibrous tissue, binary plus digit, bit ஞாபகம் வச்சுக்கோங்க. binary plus digit, bit. அடுத்தது staycation, stay plus vacation, stay plus vacation, staycation. அடுத்தது cyborg, cybernetic organism, cybernetic organism, modem, modulator, demodulator, modulator plus demodulator சேர்த்தா modem, motel, motorway plus hotel, motorway plus hotel, motorway plus hotel na motel, biopic, biography plus picture, biopic, biopic na biography plus picture, breathalyzer, breathalyzer, breathe plus analyzer, breathe plus analyzer, diplomonomics, diplomonomics na diplomacy and economics, diplomacy plus economics. அடுத்தது telex, teleprinter plus exchange, telex. Informational, information plus commercial, information plus commercial. Pixel, picture plus element, picture plus element. Fortnight na 14 plus nights, 14 plus nights. Interpol, international plus police, international plus police. அடுத்தது இது மட்டும் முக்கியமானது பார்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக இருக்கும், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்ப்ளட்டர்னா ஸ்பிளாஷ் பிளஸ் ஸ்பட்டர். அடுத்தது ஆல்ஃபா நியூமரிக், ஆல்பபெட்டிக் பிளஸ் நியூமரிக். பிரஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் லஞ்ச். கேம்கார்டர், கேமரா பிளஸ் ரெக்கார்டர், கேமரா பிளஸ் ரெக்கார்டர். அடுத்தது மெக்காட்ரானிக்ஸ், மெக்காட்ரானிக்ஸ், மெக்கானிக்ஸ் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்ஸ் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ். newscast, news plus broadcast, news plus broadcast. smog, smog na smoke plus fog, smoke plus fog. bit, binary plus digit, binary plus digit. email na electronic plus mail, electronic plus mail. forex, foreign plus exchange, foreign plus exchange. moped, motor plus pedal, motor plus pedal. அடுத்து பேராட்ரூப்னா பேராஷூட் ப்ளஸ் ட்ரூப், பேராஷூட் ப்ளஸ் ட்ரூப். அதே மாதிரி மஸ்கல் பெயின், மஸ்குலார் பெயின். நெர்வ் டிசார்டர், நெர்வஸ் டிசார்டர். சர்ஜரி ப்ளஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். க்ளோரி ப்ளஸ் விக்டரி, க்ளோரியஸ் விக்டரி. எமோஷன் ப்ளஸ் சாங், எமோஷ்னல் சாங். ஸ்கெல்டன் ப்ளஸ் சிஸ்டம், ஸ்கெல்டல் சிஸ்டம். அடுத்து டைஜஷன் ப்ளஸ் என்சைம்ஸ், digestive enzyme. agony plus experience, agonizing experience, inna agonized experience. fancy plus idea, fanciful idea. sense plus issue, sensitive issue. புரியுதுங்களா? ஸோ இதை அப்போ சொல்ல சொல்ல எழுதிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது ரிவைஸ் பண்ண. அடுத்த டாப்பிக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ஸோ இது நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு, ஜெரண்டு, இன்ஃபினிட்டிவ். இப்போ இது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். என்னன்னா ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு கேட்டால் ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்கில் சேர்க்குறது. ஹாப்பி, அன்ஹாப்பி. ஓகேங்களா? இப்போ ஃபைத், ஃபைத்ஃபுல் எதுங்க சஃபிக்ஸு. ஒரு வேர்டோட எண்டில் சேர்த்தா அது சஃபிக்ஸு, ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்கில் சேர்த்தா அது ப்ரிஃபிக்ஸு. அடுத்து ஜெரண்ட் அப்படின்னா வேர்போட என்ன பண்ணணுங்க, ஐஎன்ஜி சேர்க்கணும். அதே வேர்புக்கு முன்னாடி டூ சேர்த்தா அதுதான் இன்ஃபினிட்டிவ். புரியுதுங்களா? அப்போ கோயிங், டு கோ. ஓகேங்களா? பையிங், டு பை. ஸோ இதுதான் ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு, ஜெரண்டு, இன்ஃபினிட்டிவ். அடுத்த டாப்பிக்கு ஹோமோஃபோன்ஸு. ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. ஸோ மிஸ் ஆகாமல் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் இந்த ஹோமோஃபோன்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வருது. ஸோ இப்போ ஹோமோஃபோன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹோமோஃபோன், ஹோமோனிம்,
ஹெட்ரோனிம், கன்ஃபியூசபிள். ஸோ இந்த 4யும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ ஹோமோஃபோன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை பேஸ் பண்ணி நம்ம அதை கண்டுபிடிப்போம்னா சவுண்டு, அடுத்தது அந்த வேர்டோட ஸ்பெல்லிங், அடுத்தது வந்து மீனிங். இதுதான் ஒரு வேர்டு. இப்போ இது வந்து ஹோமோஃபோனா, அடுத்து ஹோமோனிம்மா, ஹெட்ரோனிம்மா, கன்ஃபியூசிபிளா, இதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அந்த ஒரு வேர்டோட சவுண்டு, ஸ்பெல்லிங்கு, மீனிங் இதை வச்சு தான் நாம் இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஹோமோனிம், ஃபஸ்ட்டு வந்து ஹோமோனிம் சாரி ஹோமோஃபோன். ஹோமோஃபோன் பொறுத்த வரைக்கும் அதனுடைய உச்சரிப்பு சவுண்டு சேமாக இருக்கும், அதனுடைய சவுண்டு சேமாக இருக்கும், ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும், அதே மாதிரி மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேர்டோட சவுண்டு ப்ரொனவுன்சியேஷன் வந்து சேமாக இருக்கும், ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் ஹோமோஃபோன். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள், நோ, நோ என்ஓனாலும் நோ தான், கேஎன்ஓடபிள்யூனாலும் நோ தான். ஆனால் இதனுடைய ப்ரொனவுன்சியேஷன் சேமாக இருக்குது. ஆனால் உச்சரிக்கிறது இதனுடைய ஸ்பெல்லிங் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி மீனிங்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது இல்லைன்னு அர்த்தம், இது நோனா தெரியும்னு அர்த்தம். அப்போ மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் ப்ரொனவுன்சியேஷன் சேமாக இருக்கும். இதுதான் ஹோமோஃபோன். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது ஹோமோனிம். ஹோமோனிம், இப்போ ஹோமோனிம் பொறுத்த வரைக்கும் சவுண்டு சேமாக இருக்கும், ஸ்பெல்லிங்கு சேமாக இருக்கும், மீனிங்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை தான் ஹோமோனிம் சொல்கிறோம். சவுண்டு சேமாக இருக்கும், ஸ்பெல்லிங் சேமாக இருக்கும், மீனிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் புக்கு, இதுவும் புக்கு. என்ன ரெண்டுமே புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நவுன். வெரி இன்ட்ரெஸ்டிங் புக்கு, சரிங்களா? வெரி இன்ட்ரெஸ்டிங் புக்கு, ஐ லைக் எ புக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எனக்கு புக்கு ரீட் பண்ணுறதுக்கு புத்தகம் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வந்து இன்னொன்று வந்து புக் பண்ணுறது, இது வந்து வேர்பை குறிக்கும், டிக்கெட் புக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சேம் ஸ்பெல்லிங் தான், ஆனால் மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுதான் ஹோமோனிம். அடுத்தது ஹெட்ரோனிம். ஹெட்ரோனிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சவுண்டு, டிஃப்ரெண்ட் சவுண்டு, அடுத்தது சேம் ஸ்பெல்லிங், சேம் ஸ்பெல்லிங், மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டு, மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு நோட்டில் எழுதிக்கோங்க. இப்போ சாதாரணமாக இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், MINUTE மினிட், இதே தான். இதனுடைய ஸ்பெல்லிங் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட் சேமாக இருக்குங்களா, ஸ்பெல்லிங் சேமாக இருக்குது. ஆனால் ப்ரொனவுன்ஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னா இது மினிட் சொல்கிறோம், இதை மைனூட் அப்படின்னு சொல்கிறோம். இது மினிட்டு, இது மைனூட். அப்போ இதனுடைய சவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா மினிட்னா நமக்கு நிமிடம் தெரியும், அது வந்து ஒரு டைம் குறிக்கக்கூடியது. மைனூட்னா நுண்ணிய அளவு, மைனூட்டாக வாட்ச் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அப்போ இதனுடைய மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து கன்ஃபியூசபிள், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால், வேர்டு டிஃப்ரெண்ட், சவுண்டு டிஃப்ரெண்ட்டு, ஸ்பெல்லிங்கு டிஃப்ரெண்ட்டு, மீனிங்கு டிஃப்ரெண்ட்டு. ஸோ இது வந்து கன்ஃபியூசபிள் அப்படின்னு சொல்கிறோம். வேலட், 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 இதில் எல்லாமே என்னவாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் ஹோமோஃபோன், ஹோமோனிம், ஹெட்ரோனிம், கன்ஃபியூசபிள். அடுத்த டாபிக்கு டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன். டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன். ஸோ இதிலிருந்து கொஸ்டின் வருது. ஸோ இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் வந்து டோட்டலாக எத்தனை டிகிரியை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிகிரி. என்னென்ன டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். ஓகேங்களா? பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ்,
சூப்பர்லேட்டிவ். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப்பு, செகண்ட் டைப்பு, தேர்ட் டைப்புன்னு 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப்பு, செகண்ட் டைப்பு, தேர்ட் டைப் இருக்கு. இப்போ பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் அஸ்ஸு சோ வரும். நடுவில் அட்ஜெக்டிவ் வரும். அஸ்ஸு சோ இல்லைன்னா அஸ்ஸு வரும். இங்கே அட்ஜெக்டிவ் வரும். புரியுதுங்களா? அடுத்தது இதே கம்பேரிட்டிவாக இருக்கு அப்படின்னா அட்ஜெக்டிவோட இஆர் சேர்ந்து அதுக்கு பக்கத்தில் தென் வரும். சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு ஃபர்ஸ்ட் டைப்பு கிடையாது. புரியுதுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் டைப்பு அப்படின்னா பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ். பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் அஸ்ஸு அட்ஜெக்டிவ் ஸோ, அஸ்ஸு அட்ஜெக்டிவ் அஸ்ஸு. இதுவே வந்து கம்பேரிட்டிவாக இருக்குன்னா அட்ஜெக்டிவோட இஆர் சேர்ந்து அதுக்கு பக்கத்தில் தென் வரும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா மெத்தடை தெரிஞ்சுக்கோங்க, அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாசிட்டிவ் டிகிரினா இது எல்லாருமே வரும். அதோட சேர்ந்து செகண்ட் டைப்பில் நோ அதர், ஒரு சென்டென்ஸோடைய ஸ்டார்டிங்கில் நோ அதர் அப்படின்னு வந்தால் அது பாசிட்டிவ் டிகிரி. இதுவே கம்பேரிட்டிவ் டிகிரினா இது எல்லாமே வரும். இந்த தென்னுக்கு அடுத்து எனி அதர் சேர்ந்து வரும். என்னன்னு சேர்ந்து வரும்? எனி அதர். அப்போ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் இஆர் ப்ளஸ் தென் எனி அதர் அப்படின்னு வந்தால் அது செகண்ட் டைப். இதுவே சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னா நம்ம இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, கேட்ட மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸில் நாம் சொல்லியிருக்கோம். ஆர்டிகல்ஸில் நம்ம சொல்லியிருக்கோம். என்னன்னு சொல்லியிருக்கோம்? சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும்? தி யூஸ் பண்ணணும். அப்போ அட்ஜெக்டிவோட இஎஸ்டின்னு ஒரு வேர்டோட இஎஸ்டி சேர்ந்து வருதுன்னா அதுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். அதுதான் இங்கே சூப்பர்லேட்டிவுடைய ஃபர்ஸ்ட் டைப்பில் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் இஎஸ்டி, தென் அதுக்கு முன்னாடி தி. புரியுதுங்களா? அடுத்தது இதுவே வந்து தேர்ட் டைப்னா நோ அதர் வராமல் வெரி ஃபியூன்னு ஒரு சென்டென்ஸுடைய ஸ்டார்டிங்கில் வந்ததுன்னா அதுதான் பாசிட்டிவ் டிகிரி. இதுவே கம்பேரிட்டிவ் அப்படின்னா எனி அதர் இல்லாமல் மெனி அதர். என்ன அதர்? மெனி அதர். அட்ஜெக்டிவ் ப்ளஸ் இஆர் ப்ளஸ் தென் அதுக்கப்புறம் மெனி அதர்னு வரும். இங்கே வந்து தி அட்ஜெக்டிவ் ப்ளஸ் இஎஸ்டின்னு சொன்னோம். இது வந்து ஒன் ஆஃப் த, மீதெல்லாம் அப்படியே இருக்கும். அட்ஜெக்டிவ் ப்ளஸ் இஎஸ்டி. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸு என்ன டிகிரி, பாசிட்டிவ் டிகிரியா, கம்பேரிட்டிவ் டிகிரியா, சூப்பர்லேட்டிவ் டிகிரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு சென்டென்ஸில் அஸ்ஸு ஸோ இல்லை அஸ்ஸு வருது அப்படின்னா அதுதான் பாசிட்டிவ் டிகிரி. தென் வருது, இஆரோட தென் வருது அப்படின்னா கம்பேரிட்டிவ். டியும் இஎஸ்டியும் வருதுன்னா அதுதான் சூப்பர்லேட்டிவ். ஸோ இதில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அட்ஜெக்டிவ்னா என்ன? ஒரு பெயரை மிகைப்படுத்தி சொல்லணும். இப்போ யார் வந்து ஒரு செயலை செய்கிறாங்களோ அவங்கள மிகைப்படுத்தி சொல்லணும், அவங்கள பற்றி சொல்லணும். சரிங்களா? ஒரு நவுனை பேஸ் பண்ணி வர்றது தான் அட்ஜெக்டிவ். ஸோ இப்போ அட்ஜெக்டிவ் பொறுத்த வரைக்கும் இப்போ டால், ஷார்ட், ஹை, பியூட்டிஃபுல், இது எல்லாமே என்னதுங்க? அட்ஜெக்டிவ். சரி, இப்போ நார்மலாக பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ்னு வச்சுக்கோங்க. இப்போ இது அட்ஜெக்டிவ் நான் என்ன சொல்கிறேன்? டால் சொல்கிறேன். அப்போ இதுக்கு டாலர். கம்பேரிட்டிவ்னா என்ன இருக்கணும்? இஆர். சூப்பர்லேட்டிவ்னா டாலஸ்ட். அடுத்தது ஹை, ஹையர், ஹையஸ்ட். புரியுதுங்களா? இதுதான் பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ்கானது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டைப்பாக இருந்தால் அஸ்ஸு இல்லைன்னா அஸ்ஸு ஸோ சொல்லுவோம். அடுத்தது இங்கே என்ன சொல்லுவோம்? தென் சொல்லுவோம். இங்கே என்னது? கிடையாது. அப்போ செகண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வரும். அஸ்ஸு ஸோ வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டென்ஸுடைய ஸ்டார்டிங்கில் நோ அதர். ஜஸ்ட் ரிவைன் தான். இங்கே வந்து இந்த தென் இருக்கும், அதோட எனி அதர். இங்கே
ஃபர்ஸ்ட் டைப்புனால செகண்ட் டைப்பு த ஹையஸ்ட் த மட்டும் சேர்த்தா போதும். இதுவே தேர்ட் டைப்புனா அப்படியே வரும். என்ன வரும் சென்டென்ஸுடைய ஸ்டார்டிங்கில்? வெரி ஃபியூ, அஸ்ஸு, ஹை. ஸோ இதையே எழுதிட்டேன், பரவாயில்ல. இப்போ இந்த இடத்துல ஹையர் தென் மெனி அதர். இந்த இடத்துல ஒன் ஆஃப் த ஹையஸ்ட். அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இதிலிருந்து தான் கொஸ்டின் வரும். ஸோ இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்தது இந்த சென்டென்ஸை எப்படி வந்து நாம் மாற்றுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை நல்லா தெளிவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிய போகுது. ஸோ இப்போ இன்னும் நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோஃபோன் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நமக்கு தெரியும். நவுன், ப்ரொனவுன், வேர்பு, அட்வர்பு, அட்ஜெக்டிவ், இன்டர்செக்ஷன், கன்ஜெக்ஷன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அடுத்தது டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் ஓரளவு பார்த்துட்டோம். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட், இன்டைரக்ட். ஸோ இது எல்லாமே நார்மலாக இப்போ ஒரு 4 வேர்டு கொடுத்து அதில் எது அட்வர்பு, இல்லை அட்வர்ப் ஆஃப் மேனர், அட்வர்ப் ஆஃப் டைமு, ஸோ இந்த மாதிரி டைப் கேட்குறாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நவுனுக்கான டைப்பு, ப்ரொனவுனுக்கான டைப்பு, ஸோ எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் அடுத்த வீடியோவையும் பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல். ஒன்ஸ் அகைன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல்.